ரசிகர்களோட பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தின் அன்லீஷ்டு விழா இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. இதில் ரஜினி பேசிய பேச்சு வந்துட்டு நிறைய பேரை ஈர்த்தாலும் சில விஷயங்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கூலி திரைப்படத்தோட அன்லீஷ்டு விழா சமீபத்தில் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் படத்தில் நடித்திருந்த ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, அமீர்கான் இப்படி பலர் கலந்து கொண்டாங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் இசையமைப்பாளர் அனிருத்தும் இவ்விழாவில் பேசிய விஷயங்களும் வைரல் ஆச்சு. ஆனால் இறுதி வரை எல்லாருமே ரஜினியோட பேச்சுக்காக தான் காத்திருந்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த் படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேர் குறித்தும் மேடையில் பேசியிருந்தார். லோகேஷ் கனகராஜில் ஆரம்பித்து அனிருத், ஸ்ருதிஹாசன் வர பலர் குறித்து பேசியிருந்தார். தன்னுடன் நடித்த சௌபன் சாகர் குறித்து பேசும்போது அவர் பேசிய விஷயங்கள் தான் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. படத்தில் முக்கியமான கேரக்டர் ஒருவர் செய்ய போகிறாரு அப்படின்ட்டு லோகேஷ் சொன்னதும் நான் கூட கமலஹாசன் என்று தான் நினச்சேன். கடைசியில் இவர் தான் என்று சௌபின் சாகரை காமிச்சாரு. நான் அவரது படங்கள் பார்த்ததில்ல, பார்க்க பால்டா வேற இருந்தார். எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. லோகேஷ் தான் நம்புங்க சார், அவர் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்னு கூறினார். அதுக்கப்புறம் அவர் நடித்ததை பார்த்து நான் ஆடி போயிட்டேன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தார். அப்படி அவர் கூறினப்போ சௌபின் சாகர் நல்ல ரியாக்ஷன் தான் கொடுத்திருந்தார். ஆனால் அது இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இவர் சௌபினுக்கு தலையில் முடி இல்லைன்னு சொல்கிறாரு, இவருக்கு முடி இருக்கா என்று நெட்டிசன்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இதே விஷயத்தை சிரஞ்சீவியோ நாதமுரி பாலகிருஷ்ணாவோ பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. பாலிவுட் நடிகர் அமீர்கான் குறித்து ரஜினி பேசும்போது அவர் உயரத்தை குறித்து பேசினார். இதுவும் கவனிச்ச ரசிகர்கள் இவர் இப்படி பேசுவது சரிதானா, பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் ரஜினிகாந்த் இதை தவறா எடுத்துக்க வேணாம், அவர் இயல்பாதான் பேசியிருக்காரு அப்படின்ட்டு கூறிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் கூலி படத்தோட டிக்கெட் வந்துட்டு பிளாக்ல விற்கிறதா பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. சென்னையில் சிலர் 2000 வரைக்கும் டிக்கெட்டை விற்கதா கூறப்படுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.